செய்தி. ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் குறியீடு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் திமுக எம்எல்ஏவின் மகனால் உருவாக்கப்பட்ட ரூபாய் குறியீடு மாற்றம் தொடர்பாக அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, கூடுதல் விவரம். வணக்கம். 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் ஆனது நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில அந்த பட்ஜெட் முன்னோட்டமாக அந்த லோகோவானது வெளியிடப்பட்டிருந்தது தமிழக அரசால். அதில் இந்திய ரூபாய் அந்த குறியீடானது மாற்றப்பட்டு தமிழ் எழுத்தான ரூ என்ற குறியீடானது இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் சின்னத்தை தற்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பட்ஜெட் முன்னோட்டத்தில் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லோகோவில் ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் சின்னத்தை மாற்றப்பட்டு தற்பொழுது இது வெளியிடப்பட்டு இருக்கிறது என்றும் இது முழு இந்தியாவாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமது நாணயத்தில் இணைக்கப்பட்ட ஒன்றும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சின்னத்தை வடிவமைத்த உதயகுமார் முன்னாள் திமுக எம்எல்ஏவின் மகன் என்றும் கூட அதில் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்று இரு தரப்புக்கும் இடையே திமுக அதே போல பாஜக இடையே அந்த போர் என்பது வார்த்தை போர் என்பது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த மாநில பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கு. அதற்கேற்ற வகையில அந்த முன்னோட்டமாக அந்த லோகோவானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில அதில் அந்த குறியீடு ரூபாயை குறிக்கக்கூடிய குறியீடு மாற்றப்பட்டு தமிழ் எழுத்தான ரூ என்ற எழுத்தானது இடம்பெற்று இருக்கக்கூடிய நிலையில இத்தகைய பதிவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.